தமிழக அரசியல் களத்தில் தளபதி விஜய் கரூர் சம்பவ துயரத்துக்கு பிறகு எழுந்து வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பது உண்மைதான். இருந்த போதும் அது மொத்தமாக உண்மையே அல்ல. அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் ஸ்கெட்ச் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது யாருக்காவது தெரியுமா? இதான் உண்மை. அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது காரியங்கள். விஜய் அரசியல் கட்சி தொடங்கி 1.5 வருஷம் ஆகிவிட்டது. இப்போது கரூர் பிரச்சனை துக்கம் வந்துவிட்டு 1 மாதம் ஆகப் போகிறது. இப்பொழுதும் மீடியாவில் முழுவதும் இந்தியா முழுவதும் விஜய் தான் பேச்சு. ராத்திரி ஆனால் மீடியாவை திறந்தா, டிவியை திறந்தா விஜயுடைய காரியங்கள் தான் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பேச்சு வாக்கில் நம் தமிழ்நாட்டில் இது தெரியாமல் சில மீடியாவில் கொத்தியிருந்து கொண்டு மூத்த பத்திரிகையாளர்கள் மணி அவர்கள் அன்று உயர்த்தி பேசினார். அன்றென்று உயர்த்தியே பேசினார். திமுகவுக்கு உண்மையான எதிர்க்கட்சியாக மாறுவர் கண்டிப்பாக என்று விஜயை உயர்த்தி பேசினார். இவரை விஜயுடைய சக்தியை யாராலும் அழிக்கவே முடியாது. அதுபோல் மிக பெருசாக உயர்ந்து வருகின்றார், வந்து விட்டார் என்றெல்லாம் சொன்னார் பத்திரிகையாளர் மணி. இப்போது விஜயை தரைமட்டமாக பேச தொடங்கிவிட்டார். இவர் எதுக்கு கட்சி தொடங்கினார்? இவரால் நீடித்து நிற்க முடியுமா? முடியாது. இந்த காலகட்டத்தில் விஜயால் நீடித்து கட்சியை நடத்த முடியாது என்று இப்போ சொல்ல தொடங்கிவிட்டார். ஏன் ஐயா, உங்கள் மேல் எவ்வளவு மரியாதை இருந்தது, இப்போது ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? மாற்றி பேசுகிறீர்கள். சவுக்கு சங்கர் அன்றும் இன்றும் ஒரே போல தான் பேசுகின்றார். விஜய் ஆதரவோடு தான் பேசுகின்றார், வேற வழி இல்லாமல். இல்லையா? நீங்கள் ஏன் இப்படி பேசுகின்றீர்கள்? இருந்த போதும் உங்கள் மீது பெருசாக எங்களுக்கு கோபம் இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் மீண்டும் வந்து பழையபடி பிரச்சாரத்தை தொடங்கி அதிசக்தமாக எதிர்த்து எப்படியும் மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போகின்றார் வருகின்ற எலெக்ஷனில். நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள். டிவிகே கட்சியில் அடுத்த கட்ட பிளான் ஸ்கெட்சி மொத்தமும் பக்கா மாஸ்டர் பிளானில் நடந்து கொண்டு இருக்கின்றது. பார்க்கத்தானே போறீங்க காளியோட ஆட்டத்தை. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மாக்கா.